நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, மக்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு சொல்லப்போகும் செய்தி என்ன? வம்பிழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். பெரியார் அண்ணாவை விமர்சிப்பவர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. அதிமுக பிஜேபி புறக்கணிப்பு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகுமா என்கின்ற அடிப்படையில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற இருக்கிறது. அதனுடைய முடிவு என்ன சொல்ல போகிறது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய விவாதம் நிகழ்ச்சி பயணித்தாலும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளை ஒட்டி திராவிட கட்சிகள் இன்று தங்களுடைய அஞ்சலியை நேரில் சென்று அவர்களுக்கு அண்ணா சமாதியில் செலுத்தினார்கள். அங்கு திராவிட கட்சிகள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வார்த்தை போர்களிலும் மோதிக்கொண்டார்கள். அதற்கு முன்பதாக வலைதள பதிவில், எக்ஸ் தள பதிவில் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். வம்புழுக்கும் வீணர்கள் தெம்பிழந்து ஓடுவார்கள். அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிப்பவர்களுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஈரோடு இடைத்தேர்தலை மையப்படுத்தி இந்த பதில் வந்திருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் பார்த்தாலும், நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சை பேசி பெரியார் அவர்களை முன்வைத்து கடந்த 2 வார காலமாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பதிவு வந்திருக்கிறதா என்கின்ற விதத்திலும் நாம் பார்க்க வேண்டும். அதையும் தாண்டி அதிமுக பிஜேபி ஈரோடு கிழக்கில் புறக்கணிப்பு செய்தனால இது நாம் தமிழருக்கு சாதகமாக இருக்குமா என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அண்மையில் நேற்று ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கிட்டத்தட்ட 50% மேலே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தாலும், 2வது இடம் நாம் தமிழருக்கு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பிரதான எதிர்க்கட்சிகள் நாங்கள் தான் என்கின்ற அடிப்படையில் செல்லும் இடங்களெல்லாம் சீமானன் அவர்கள் தங்களுடைய பிரச்சார மேடைகளில் பரப்புரைகளில் பேசி வருகிறார். இது ஒருபுறம் இருந்தாலும், இப்போ முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இடைத்தேர்தல் எந்த மாதிரியாக போக இருக்கிறது, இதில் அதிமுக பிஜேபியினுடைய ரோல் என்ன? ஏன்னா தாவேகா நாங்கள் களத்தில் இல்லை, நாங்கள் யாருக்கும் ஆதரவும் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கு நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் 2026 முதல்வர் யார் என்கின்ற விகிதாச்சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது, முதலாவதாக தற்போதைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு 35% வாக்குகள் அவருக்கு விழுந்திருக்கிறது. இபிஎஸ் அவர்களுக்கு 20% வாக்குகள் விழுந்திருக்கிறது. அடுத்து தாவேக்காவுடைய விஜய் அவர்களுக்கு 19.20 வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார். அண்ணாமலை சீமான் அவர்கள் 11%, அண்ணாமலை அவர்கள் 10%, அதாவது முதல்வர் வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் அந்த கருத்து கணிப்பில் கிடைக்கப்பட்ட விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படின்றப்போ 2026 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்ற அடிப்படையில் பேசியிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே போல் ஆட்சி அமைப்பாரா என்கின்ற விஷயம் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? வாருங்கள் இன்றைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இனிய மொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் அதிமுகவின் கழக பேச்சாளர் திரு விஜயகுமார் அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் கேப்ரியல். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி கழக பேச்சாளர் மரியாதைக்குரிய திரு தமிழ்தாசன் அவர்கள். வணக்கம் ஐயா. அடுத்தபடியாக நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் ஒரு சில நொடிகளில் நம்முடைய அரங்கத்தில் இணைய காத்து கொண்டிருக்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு, இப்போது நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் போது முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று விருப்பப்படுகிறேன். ஏன்னா கட்சி சார்ந்த விஷயங்கள் முன்வைக்கப்படாமல் நம்ம கருத்து கணிப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் திமுகவுக்கு மிக சுலபமாக்கி இருக்கிறதா? ஏன்னா பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாதது என்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து பலமுனை வைத்தாலும், இப்போ நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் இடையே இருமுனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. இதில் யாருக்கு சாதகமாக இந்த தேர்தல் முடிவுகள் வரும்? இந்த முடிவு சொல்ல போகும் செய்தி என்ன? இது நம்ம தொன்று தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்னு வந்தா அதுல கட்டாயம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். காரணம் என்னன்னா, அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய வழிமுறைகள், அதுல பின்பற்றக்கூடிய சம் ஸ்பெஷல் ஃபார்முலா. ஆனா பல தொகுதிகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 2017 ஆளும் கட்சியை எதிர்த்து
சுயேட்சை வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றாரு. அவர் பண்ணனது தானே, அது ஒரு பெரிய ஃபார்முலா ஆச்சு இல்ல. 20 ரூபாய் டோக்கன்ங்கிறது எவ்வளவு பிரசித்தமாச்சு. அது அந்த இடத்துல தான் வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த இடத்துல வந்து தவற விட்டது. பட் வந்து அது வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அது எவ்வளவு தூரம் அந்த டோக்கன் பேசப்பட்டு அது எவ்வளவு ரொம்ப அசிங்கப்பட்டு போச்சு அந்த எலெக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பரங்குன்றம் ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கிலேயே போன தடவை வந்து பட்டி ஃபார்முலான்னு நம்ம பார்த்தோம். இந்த தடவை அதே ஈரோடு கிழக்குல வந்து டக் வாக்கிங்கிற ஒரு மெத்தடையும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதா பேப்பர்லயே செய்திகள் எல்லாம் வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும் இடைத்தேர்தல்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, போன தடவை வந்து ஒரு ஈரோட்ல வந்து ரொம்ப அவ்வளோ தூரம் ஒரு பணப்பட்டுவாடாக்கள், பொருட்கள் பட்டுவாடாக்கள் அவ்வளவு தூரம் நடந்து கூட அங்க தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 75% தான் போலிங் ஆச்சு போன தடவை. ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து கூட அந்த இடத்துல வந்து வரல. இதுல என்ன தெரியுதுன்னா, மக்கள் வந்து கொடுத்தாலும் வாங்கினாலும் கடைசிக்குல வந்து அந்த ஓட்டு போறது இல்லை நிறைய பேருங்கிறது ஒரு அளவுக்கு தெரியுது நமக்கு. ரெண்டாவது, இந்த தேர்தல்ல வந்து நம்ம நீங்க கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க. அந்த கருத்து கணிப்புல பார்க்கும்போது இன்னைக்கு ஈரோடு கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 289 போலிங் பூத் இருக்கு. ஆனா இவங்க எடுத்த சர்வே வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்வே சாம்பிள் சைஸ் வந்து ஒரு 1470 சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம சமீப காலமாவே வந்து நம்ம ப்ரீ போல் ஆகட்டும் எக்ஸிட் போல் ஆகட்டும் பெரிய அளவுக்கு வந்து அவங்க கொண்டு வர போல் ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆகிறது இல்லை. ஏன்னா மக்கள் வந்து முதல்ல அவங்க வந்து வெளிப்படையா இன்னைக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு தயங்குறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதோட சில பேர் வந்து அந்த கருத்து கணிப்பு போடுறவங்க வந்து ட்ரெண்ட் என்னவா இருக்கும் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சில நேரத்துல கருத்து கணிப்பு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. சோ நம்மளுடைய பார்வை என்னன்னா, இந்த இடைத்தேர்தல்ங்கிறது வந்து கண்டிப்பா இந்த தேர்தலில் வந்து திமுக தான் அங்க வெற்றி பெறுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த தேர்தலில் வந்து திமுக அங்க வந்து வெற்றி பெறது மட்டும் அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா அந்த வீணர்கள்ங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இது கட்டாயம் வந்து அவர் சொல்லியிருக்கிறது வந்து அது மறைமுகமா சொல்லியிருந்தாலும் நேரடியா வந்து அவர் சீமானத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள திமுகவினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்க்கும்போது அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து டெபாசிட் வாங்க செய்யாம பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு, திமுகவினுடைய குறிக்கோள். ஆனா நீங்க சொன்ன இதே ப்ரீபோல் அலையன்ஸ்ல ப்ரீபோல் சர்வேல பார்க்கும்போது ஒரு 16.7% 17% வந்து நாம் தமிழருக்கு வாக்கு கிடைக்கிறதாவும் அந்த ப்ரீபோல் சர்வேல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுடைய தேர்தல் வழிமுறையில பார்க்கும்போது 6ல் 1 பங்கு வாக்கு வந்து பதிவாகக்கூடிய வாக்குல 6ல் 1 பங்கு, அதாவது 16.66% வாக்கு வாங்கினாவே அவங்க வந்து டெபாசிட் கிடைச்சிரும். சோ ஈரோடு தொகுதியில கிழக்கு தொகுதியில 2,27,000 வாக்காளர்கள் இருக்காங்க. போன தடவை மாதிரியே கூட 75 குறையலன்னு கூட வச்சுக்கிட்டா கூட ஒரு 1,70,000 வாக்கு பதிஞ்சாலும் அதுல ஒரு 16.66% வந்து ஒரு 28,400 வாக்கு வாங்கினார்னாவே நாம் தமிழருக்கு வந்து டெபாசிட் கிடைச்சிரும். அப்போ இந்த தேர்தல்ல நான் பாக்குறது திமுக வந்து நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நாம் தமிழரை வந்து டெபாசிட் வாங்க செய்யாம இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. நாம் தமிழர்ல இருந்து நான் பாக்குறது என்னன்னா, நீங்க தொகுதி வந்து ஜெயிக்க வேண்டியது இல்லை, ஆனா நாம் தமிழர் டெபாசிட் வாங்கிட்டாவே அது நாம் தமிழர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சதுக்கு வந்து சமானம் ஆயிடும். இதுல ஒரு படி மேல சென்று சீமான் அவர்கள் சொன்ன என்னன்னா, கடந்த முறை நான் 10,000 ஓட்டு வாங்கினேன் அந்த தொகுதியில, இப்ப நான் 10,001 ஓட்டு வாங்கினாலே நான் வந்து வெற்றி பெற்றதுக்கு சமம் சொல்லியிருக்கிறார். கேப்ரியல் உங்க வாய்ஸ் வரல. இப்ப வந்துருச்சு. அதாவது சார் 10,000 ஓட்டு கடந்த முறை நான் வாங்கி இருக்கிறேன், இந்த முறை 10,001 ஓட்டு, அதாவது ஒரு ஓட்டு நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலே அந்த தொகுதியில் நான் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பிரேக் ஆகுது சார். இல்ல 10,001 ஓட்டு வாங்கினாவே பெரிய விஷயம் சொல்லியிருக்காரா? ஆமா ஆமா இல்ல அதுவும் சொல்லியிருக்காரு, நான் வென்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்ல அந்த மாதிரி நான் பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, போன தடவை வந்து பலமுனை போட்டியா இருக்கும் போதே அவங்க 10,800 சில்லற வாக்கு வாங்குறாங்க ஈரோட்ல. இந்த தடவை அதிமுகவும் அங்க நிக்கல, பாரதிய ஜனதாவும் அங்க நிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு வந்து வெறும் 10,001 வாக்கு மட்டும் வாங்கினாருனாவ அது வந்து அதுக்கு ஜெயிச்சதுக்கு வந்து சமமா நம்மளால கருத முடியாது.
ஏன்னா போன தடவை வந்து அவங்க மேனகாங்கிறவங்க நின்று 10,827 வாக்கு வாங்கியிருக்காங்க. ம் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல 2021ல அதே நாம் தமிழர் கட்சியில கோமதிங்கிறவங்க நின்று 11,629 வாக்கு வாங்கியிருக்காங்க. ம் இது வந்து சாதாரணமா எல்லாமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குது. ம் போன எலெக்ஷன்ல 2023ல அதிமுக இருந்து தென்னரசு நின்னாரு, ம் டிஎம்டிகேல இருந்து ஆனந்த் நின்னாரு. அப்படி இருக்கும் போதே அவங்க வந்து 10,800 சில்லறையும் 11,600 சில்லறையும் வாக்கு இருக்கும் போது ம் இந்த தடவை 10,001 வாக்கு வாங்கினா அது வந்து வெற்றி பெற்றதா என்னுடைய பார்வையில இல்ல. ம் குறைஞ்சபட்சம் அவர் வந்து டெபாசிட் எடுத்தாருன்னா அந்த எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம் சீமான. ம் 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 ஓகே டெபாசிட் சார். வாங்கிட்டாருன்னா சீமான சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஓகே அப்படி அப்போ இருக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து அந்த இடத்துல வந்து சீமான டெபாசிட் வாங்குற அளவுக்கு அவர் 28,400 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா, அதுவும் இல்லாம குறிப்பா அவர் பெரியார பத்தி எகென்ஸ்டா நிறைய இந்த தடவை வந்து விமர்சனம் பண்ணிருக்கும் போது, அதுவும் குறிப்பா ஈரோட்டிலேயே இந்த தேர்தல் நடக்கும் போது ம் அவங்களுக்கு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வச்சுதான் திமுக வந்து இங்க வந்து டெபாசிட் காணா போச்சுன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க சீமான் இந்த மாதிரி பேசினதுக்கு வந்து மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத திமுக வந்து முன்னிலைப்படுத்தும். ஆனா இதே வந்து சீமான் அதிகமான வாக்கு ம் டெபாசிட் வாங்கிட்டாருனாவோ இல்ல ஏற்கனவே எடுத்த 11,600 சில்லற வாக்கை விட அதிகமா எடுத்துட்டாலோ சரி சீமானுடைய பேச்சு வந்து பெரியாருக்கு எகென்ஸ்டா அவரை பேசுனதை வந்து ஈரோடு மக்களே பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஓட்டிங் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலிங்க போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதே வந்துதான் பிரதிபலிக்குது அப்படிங்கறத சீமான் தூக்கி பிடிப்பார். ஓகே ஓகே சார். ஓகே இதுதான் என்னோட பார்வை. இந்த ரெண்டு கட்சியும் எப்படி வந்து இந்த ஈரோடு தேர்தலுடைய முடிவு வந்து எப்படி பார்க்கப்படுங்கிறது. ஓகே ஆனா இதே சமயம் வந்து அதிமுக வந்து அது மேலேயே நமக்கு வந்து ஒரு வேறுபட்ட ஒரு பார்வை இருக்கு. ஓகே ஏன்னா அவங்க அதிமுக சொல்றது வந்து கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான பெல்ட்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். ம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு அதிமுக ஒரு விக்கிரவாண்டியிலையும் வந்து இடைத்தேர்தலை சந்திக்காம ஈரோடு கிழக்கிலையும் வந்து சந்திக்காம, ஏன்னா போன தடவை நடந்த EVKS இளங்கோவன்லயே கூட 43,923 வாக்கு வந்து தென்னரசு வாங்கியிருக்கார் அந்த இடத்துல நின்னு. அப்போ ஒரு 44,000 வாக்கு இருக்கக்கூடிய மக்களை இதே தவிரதான் வந்து விக்கிரவாண்டியில செஞ்சாங்க. அப்ப அங்கேயும் வந்து ஒரு 66,000 சில்லற வாட்டு வாங்கியிருந்தாங்க 2024 MP தேர்தல்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல. அப்ப இவங்க போய் அந்த இடத்துல போட்டி போடலிங்க போது அந்த 66,000 பேரும் கதவை சாத்திட்டு வீட்டுல உட்கார்ந்துடல, அந்த ஓட்டு பூராமே திமுகக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஆகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிமுகக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஆட்களை கூட ஒரு திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட வச்ச சாதனையை தான் வந்து அந்த இடத்துல எடப்பாடியார் செஞ்சாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே தவிர வந்து இந்த இடத்துல ஈரோட்லயும் செஞ்சிருக்காரு. இப்போ சரி பாரதிய ஜனதாவும் வாக் ஓவர் வாங்கி இருக்குது. அவங்க வாங்கினா கூட அதிமுக அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்துல இந்த தேர்தல் நடக்கும் போது கட்டாயமா அவங்க வந்து இந்த இடைத்தேர்தல்ல நின்னு இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. என்னன்னா இந்த 44,000 ஓட்டு இன்னைக்கு யாருக்கு போக போகுது? சப்போஸ் இது வந்து சீமானுக்கு போய் இந்த வாக்கு போகுதுன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க கூட பரவாயில்ல திமுகவுக்கு போகல இங்க சீமானுக்கு போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 44,000 வாக்குக்கு கீழே வந்து சீமான் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது கட்டாயம் அவருடைய 10,000 சில்லற ஓட்டு அதிமுகவுடைய 44 சில்லற ஓட்டுங்கும் போது அது வந்து இந்த இடத்துல குறைஞ்சதுன்னா இங்கேயும் அதிமுகவுடைய ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர்களை திமுகவுடைய உதயசூரியனுக்கு மாற்றி அனுப்பிச்ச வந்து அந்த பெரும் தவறையும் எடப்பாடியார் இந்த எலெக்ஷன்ல செஞ்சுட்டாரோங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. அதையும் நான் இந்த இடத்துல ஓகே உங்களுடைய பிரீஃபான தகவலுக்கு நன்றி. அப்படியே இணைந்திருங்கள். அடுத்து அரங்கத்திலிருந்து தற்போது இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவினன் வைத்தியநாதன் அவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் சார். தமிழ்தாசன் சார், இப்போ நேரடியாகவே உங்கள்கிட்ட வைக்கிறேன். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நம்முடைய முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது இந்த கடிதம் மூலமாக நானே நேரில் வந்து ஓட்டு கேட்டது போல் நினைத்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று. அடுத்து இரண்டாவது, நம்மளுடைய கட்சியை தினமும் நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றும் பொய்களை பரப்பி அவதூறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், அதற்கு யாரும் செவிசாய்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பட்டி ஃபார்முலா போய் டக்வாக் ஃபார்முலாலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செய்தித்தாள்களில் நாளிதழ்களில் மிகவும் தினந்தோறும் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சாலிடாக வந்து களம் வந்து ஒரு வெற்றிக்கு உண்டான கதவு திறந்துருக்கிறது. ஏன்னா எதிர்ப்பாளர் அவ்வளோ பெரிய வீரியமான எதிர்ப்பாளர் இல்லை. அது எதிர்ப்பாளர் இல்லைன்றதை நீங்கள் கவலைப்படுறீங்களா? அதில் என்ன சந்தேகம்? எதிர்ப்பாளர்கள் வந்து வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதிமுக.
அதிமுக இருந்தால் திமுக 2 கட்சிகள் தான் இங்கு வந்து வலுவான கட்சிகள். அப்படி இருக்கும்போது எதிர்களத்திலே வந்து நிற்க வேண்டிய அதிமுக ஒதுங்கிக் கொள்வது என்பது தவறானது. அவங்க சொன்ன காரணத்தை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அவங்க வந்து மறைமுகமான உதவி செய்வதற்காகத்தான் அவங்க விலகிட்டாங்க. யாருக்காக? இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெற்றது. அப்போ நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்றைக்கு பிஜேபியினுடைய ஆதரவாளராக பாமக நிற்கிது. தேமுதிக அதற்கு ஆதரவு தெரிவிக்குது. அவங்களுக்கு அப்படி ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கி அன்றைக்கு அதிமுக விட்டு அதிலிருந்து விலகிக் கொள்ளுது. விலகிக் கொள்ளும் மூலம் வந்து பாமகவுக்கு ஓட்டு போகணும், திமுகவை வலுவிழக்க செய்யணும்னு சொல்லிட்டு தான் அந்த கூட்டணி அமைச்சது. அதை போல ஒரு தோற்றத்தை இப்போ உருவாக்குவதற்கு தான் சீமானுக்காக இந்த கட்சிகள்லாம் பின்வாங்கி ஒரு மறைமுக உதவி செய்வதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு இது நடக்குது. ஆனால் இந்த தேர்தலில் இப்படி ஒரு நடப்பதன் மூலம் எதிர்காலத்தில் வந்து அவங்க கூட்டணி அமைப்பதோ அல்லது அவர்களை பற்றி கேட்பதோ திமுகவுக்கு வந்து ஓட்டுகள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு ஒரு விமர்சனத்தை உருவாக்குவதற்கு போலியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. அது வந்து நடைபெறாது. காரணம், நாங்களாம் எலிவேட்டைக்கு போனவர்கள். அண்ணா சொன்னதை போல நாங்கள் புலிவேட்டைக்கு புறப்பட்டவர்கள். எலியை பற்றி இங்கே இருக்கக்கூடிய பூனைகள் கவனித்துக் கொள்ளும். இங்கே இருக்கக்கூடிய பூனைகள் என்று சொல்றது நான் வந்து உதாரணமாக அண்ணா சொன்னது போல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். விஜயலட்சுமிகளோ அல்லது இருக்கக்கூடிய வேற அம்மையார்கள் அவர்களுடைய இடத்தில் வந்து சண்டை போட தயாரா என்று இவர் கேட்டபோது கேட்டார்களே, அவர்களை போன்றவர்கள் சீமானை கவனித்துக் கொள்வார்கள். இதில் எங்களுக்கு வந்து எந்த விதமானது இல்லை. ஆனால் பெரியார் மண்ணில் நிற்கும் போது, கடந்த காலத்திலேயே அவர் பெரியார் மண்ணில் நிற்கும் போது நடைபெற்ற அந்த தேர்தலில் என்னென்ன விமர்சனங்கள் நடந்தன, இருளரை பற்றி, தாழ்த்தப்பட்ட குடிமக்களை பற்றி இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் செய்தது. பெரியாரையே இப்பொழுது விமர்சனம் பண்ணி அண்ணாவை விமர்சனம் பண்ணது, பல்வேறு தலைவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு சீமான் வந்து எதிர்கேள்வி வைக்கிறார். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க பெரியாரை பற்றி பேசிட்டீங்க, அண்ணாவை பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அண்ணா ஆரம்பித்த கட்சியினுடைய அன்றைய தலைவருமான கலைஞரும் பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணலையா, சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை முன்வைக்கலான்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதாவது இதற்கு அண்ணாவே பதில் சொல்லியிருக்கிறார். இது போன்ற கேள்வி இருக்கும்போது பெரியாரிடம் பயிற்சி பெற்று வந்தவர்கள் நீங்கள் வந்து பெரியாரை பேசலாமா என்று கேள்வி கேட்டார். அவர் அண்ணா மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். யானை தன் குட்டிகளை முட்டி மோதி தள்ளிவிட்டு கீழே பள்ளத்தில் விடும், அப்புறம் பிறகு எழுந்து வராது உதவி செய்யும். புலி கவ்வி குட்டிகளை எடுத்து போவது, பூனை கவ்வி தன் குட்டிகளை எடுத்து போவதற்கும், பூனை வந்து எலியை கவ்வுவதற்கும் அது குட்டிகளை கவ்வுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அதுபோல புலியும் அது போலதான் எதிரிகளையே அது உயிரினங்களை கவ்வுவதற்கும் விரட்டி, அதை போல தன் குட்டிகளை பயிற்சி கொடுப்பதற்கு அது கவி எப்படி விளையாடும் என்பதற்கு இருக்கு. பெரியார் எங்களை அப்படி பயிற்சி, எதிரிகளில் எப்படி இருந்து தப்புவது, எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்வது, அந்த பயிற்சி கொடுப்பதில் தான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அது கற்றுக்கொண்டது. அப்படிப்பட்ட பெரியாரையே இந்த அரசு வந்து காணிக்கை என்று சொல்லி 1967 வெற்றி பெற்ற பிறகு இன்று கூட நான் முரசொலி எழுதியிருக்கிறேன் 6 பக்கம். அப்படி அண்ணாவை பற்றி எழுதியிருக்கிறேன். அவர் சொன்ன வாசகங்கள் சொல்ல இரவோடு இரவாக போய் சந்தித்தது, வரவேற்றது, எனக்கு நான் கண்களை விட்டேன், நான் எனக்கு உருக்கமாக ஆகிவிட்டது, எனக்கே கூனி கூறி நிற்கிறேன் என்று அண்ணா திருச்சியிலே அவர் பேசிய பேச்சு இருக்கிறது. எந்த நிலையிலையும் பெரியாரை பற்றி கண்ணியமாகத்தான் பேசி பழக்கப்பட்டவர்களுடைய பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றோம். அவர் சமூக நீதி பயணத்தை அவர் வந்து அவர் வழியிலே செய்தார், அரசியலை எடுக்கவில்லை. நாங்கள் அரசியலில் அது அவருடைய செய்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் பயணம் செய்தோம். பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர், ஆனால் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற கொள்கை உடையவர். ஸோ அங்கேயே வந்து 2 முரண்பாடுகள் தானே வருது. இவர் அரசியலுக்கு கூப்பிடும்போது என்னுடைய இயக்கம் வேறு, உங்களுடைய அரசியல் கட்சி வேறு தானே சொன்னார். அங்கே பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் தான், அண்ணாவும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் தான். அண்ணா அரசாங்கத்தில் இருக்கிறார். அரசாங்கத்தில் இருக்கும்போது அதற்குரிய அரசாங்கம் என்று வந்தபோது அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செய்ய வேண்டும். அவர் அண்ணாவே அழகா சொல்லியிருக்கிறார். அதையும் இன்னைக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறேன். பயிர்கள், அதாவது காற்றிலே பயிர்கள் ஆடுகின்றன. முற்றிய கதிர்மணிகள் இல்லாத நேரத்தில் பயிர்கள் ஆட்டம் ஆடும். முற்றிய பிறகு அந்த பயிர் படுத்து விடும் அந்த கதிரோடு. அதனோடு அதை போல நம்ம அடக்கமாக இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். கடவுளை நீங்க இப்போ சொல்றீங்க, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் தான். பெரியாருடைய கொள்கையில் தான் அவர் இருந்தார். நான் வந்து பிள்ளையாரை வணங்கவும் மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அடுத்து அதே அண்ணா என்ன சொன்னாரு, நான் வந்து திருநீறு பூசாத இந்து, தொப்பி அணியாத முஸ்லிம், கைலி அணியாத முஸ்லிம், நான் சிலுவை அணியாத கிறிஸ்துவன் என்று சொல்லிவிட்டு மனித நேயத்தை போற்ற வேண்டும், மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன், பெரியாரினுடைய கொள்கையை நேரடியாக வருகிறது. அவர் வந்து கசப்பு மருந்து கொடுத்து மக்களை
தேற்றுகிறார். ஆனால் அண்ணா அந்த கசப்பு மருந்தை நேரடியாக கொடுக்காமல் தேன் குலைத்து தருகிறார். அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிரொலிக்குன்னு பாக்குறீங்களா? உறுதியாக. அதுல என்ன, பெரியாரே போய் தாக்குகிற பெரியார் 1000 கருத்து வேறுபாடுகள் காங்கிரஸ்க்கு மற்ற இயக்கத்துக்கு இருக்கலாம். காங்கிரஸ் போன்ற கம்யூனிஸ்ட் போன்ற மற்ற இயக்கத்துக்கு அவருடைய கொள்கை சரியா இல்லையா என்பது வெளிப்படையாக சில இருக்கலாம். ஆனால் பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி கிடைப்பதற்கு, பெண்ணியத்திற்கு இப்படியெல்லாம் போராடிய அந்த பெரியார் 29 பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு வந்தது. அவரை 2 முறை பிரிட்டிஷ் அரசாங்கமே முதலமைச்சராக ஆகுங்கள் என்று கார் நின்றது. அவர் ராஜாஜி பதவி ராஜினாமா செய்யும் போது வீட்டுக்கே அழைத்தது. வேண்டாம் போ என்று தூக்கி போட்டு விட்டு சமூக நீதி பயணம் மேற்கொண்டது. இந்த பெரியாரை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சரி, அதுல எந்த தவறு இல்லை. பெரியார் எல்லோருக்கும் பொதுவானவர் தான். அவர் யார் விமர்சனம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கே அவர் ஆதரவானவர் தான். அவரால் தான் வந்தவர்கள், அவரால் தான் படித்தவர்கள், அவரால் தான் வேலை வாங்கியவர்கள், அவரால் தான் நடமாடுகிறார்கள். இப்போ நான் உட்பட நான் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், நீங்க இருந்தீங்கிறது தெரியும். இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு MA, BLML, ஒரு வக்கீல் அல்லது பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்லது ஒரு இயக்கத்தில் சமூகநீதி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால் என்னை போல் பலரும் இங்க அமர்ந்திருக்கிற நண்பர்கள் உட்பட அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கை வேற இருக்கலாம். சரி, ஆனால் இந்த பயணம் என்பது சமூக நீதி பயணம் என்பது முக்கியமானது. இடைத்தேர்தல் நிச்சயமா எதிரொலிக்கும். உறுதியாக பெரியாரை தொட்டவர்கள். நான் தான் சொல்லல, பெரியார் ஒரு சூரியன். தீவட்டிகள் பெரியாரை சுட முடியுமா? ஓகே, நான் முதல் சுற்று கருத்தார் எடுத்துக்கிறேன். அடுத்து இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திரு விஜயகுமார், அதாவது திமுகவுக்கு அடுத்து அதிமுகவுடைய கருத்தை கேட்கிறேன். நீங்க மறைமுகமா விக்கிரவாண்டியில பாமகவுக்கும் இப்ப நாம் தமிழருக்கும் வழி விட்டு ஒதுங்கி நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வரையக்கூடிய தமிழ்தாசன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து? நாங்க அப்படிலாம் கிடையாது. களம் காண்போம்னா களத்துல நிற்போம், தேர்தல் நிற்போம். ஒரு 10 மாதம் குறுகிய காலம் இருக்கிறது. இந்த குறுகிய காலத்தினுடைய இடைத்தேர்தலை சந்திக்க வேணாம்னு இருக்கிறோம். அதாவது களத்துல பின்வாங்குவது கூட புத்திசாலித்தனம் தான். அதனால வேண்டி நாங்க இல்ல, இவருதான் இப்போ பெரியாரை பத்தி பேசினார் இவ்வளவு நேரம். பெரியாரை பத்தி ஒருத்தர் பேசி தமிழ்நாட்டுல நடமாட விட்டு வச்சிருக்குதுன்னா திமுக தான் சீமானுக்கு ஆதரவா இருக்கிறது. சீமானை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டவர்களும் 2009 அவரை தேவையில்லாமல் கைது செய்து அவருக்கு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லாம் பண்ணவர்கள் திமுக தான் நாடகம் ஆடுகிறது. இப்போ நான் கேக்குறேன், நடிகை கஸ்தூரி என்ன பேசிட்டாங்க, அவங்கள தேடி போய் உடனே கைது பண்ண இந்த திமுக அரசு இதுவரை சீமானை கைது செய்து அஞ்சுகிறது, நடுங்குகிறதுனா என்ன காரணம்? அப்போ சீமானோட பிஜேபியோட கள்ள உறவுல திமுக இருக்கிறது. அது ஒண்ணு. இன்னைக்கு பேரறிஞர் அண்ணா பெருந்தகையினுடைய நினைவு நாள். 50 ஆண்டுகள் கழிந்து போயிடுச்சு. சீவாத தலை, அழுக்கு படிந்த பற்கள், கசங்கிய வேட்டி சட்டையுடன் ஒரு அரசியல் புரட்சி, ஜனநாயக புரட்சியை தமிழ்நாட்டில் 1967 எங்கள் அண்ணா புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்கள் செய்து காட்டினார். இன்றைய வரை தமிழ்நாட்டினுடைய கோட்டையினுடைய கொத்தளத்தில் அரியானையில் காங்கிரஸ் கட்சி கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு சம்மட்டி அடி கொடுத்து வீழ்த்திய எங்கள் பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள் இந்த நாள். எங்கள் பேரறிஞர் அண்ணாவுடன் தான் 1945 செப்டம்பர் திங்கள் 20ஆம் நாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தாழ்ந்த தமிழகமே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய படத்தை திறந்து வைத்து விட்டு ஒரு உரையை ஆற்றினார். தாழ்ந்த தமிழகம் தமிழ்நாடு, தேர்ந்த தமிழ்நாடு, தன்னை மறந்த தமிழ்நாடு, தன்மானமற்ற தமிழ்நாடு, நன்றி கெட்ட தமிழ்நாடு, தலையை உணராத தமிழ்நாடு, கடவுளின் லட்சணத்தை அறியாத தமிழ்நாடு, மருளை மார்க்க துறை என்று என்னிடம் தமிழ்நாடு, சோர்வுற்ற தமிழ்நாடு, உயிர் கொண்டு ஏடு, உண்மை கவிகளை போற்று, உயிர் கவிகளை போற்று, உணர்ச்சி கவிகளை போற்று, கவிகளை போற்று, புத்துலக சிற்பிகளை போற்று என்று எங்கள் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பேசிய பேச்சு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் மத்தியில் எல்லாம் பேசுது. இல்ல சார், இதெல்லாம் ஓகே, ரைட், ஓகே. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. இல்ல இவ்வளவு இல்ல என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு எதுக்கு முனையா பேசக்கூடிய ஒரு கழக பேச்சாளர், ஒரு அதிமுக நிர்வாகிக்கு இவ்வளவு அண்ணாவை பற்றி சொல்லும் பொழுது இவ்வளவு கோவம் வருது. அதே ஒரு கோவத்தோடு நீங்க ஈரோடு இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாமே. இருங்க ஒரு நிமிஷம், என்ன பேசவே முடியல. ஒரு அந்த ஃப்ளோல போகும்போது எப்பவுமே மறிக்கும் போது அது இதாகுது. நான் இதுல பேசுறேன், ஜூம்ல.
அதாவது எங்கள் பேரறிஞர் அண்ணாவை மட்டும் அமெரிக்காவினுடைய நாட்டில பிறந்தா ஆபிரகாம் லிங்கன் நவம்பர் 19ஆம் தேதி எங்க அண்ணா பேசினது நவம்பர் 20ஆம் தேதி வருடங்கள் தான் வேறு. 1863 கெட்டிஸ் பார்க்கனுடைய கல்லறை சதுக்கத்தை திறந்து வைத்து ஆபிரகாம் லிங்கன் அதான் நான் சொன்னேன் சார். நிமிஷம் நீ தலைப்புக்குள்ளே அவர் வராம என்ன பேச இல்ல நீ தலைப்புக்குள்ள வாங்க. தலைப்பு அண்ணாவை பத்தி தனியா தலைப்பு வரும்போது பேசிக்கலாம். இப்ப அண்ணாவோட தலைப்பே இல்லையே இன்னைக்கு. பூங்காவில் கொட்டுகின்ற மழையில் விஜயகுமார் சார் இல்ல இல்ல விஜயகுமார் சார் இந்த தலைப்புக்குள்ள வாங்க. தலைவருடைய இல்ல நாட்காலி இருக்கட்டும், உங்க தலைப்புக்குள்ள வாங்க. எங்களுடைய பெரியாருக்கான அந்த நாற்காலின்னு கொடுத்தவரை ஒரு பெரியாரை பத்தி பேசுகிறாரு, பெரியாரை இழிவா பேசுகிறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த திமுக அரசு என்ன மாற்றங்கள் ஏற்பட்ட போது ஓடுறதே 2 பேரு, ஓடுற 2 பேர்ல ஒரு நாள் முதல்ல வர போறாரு, 2வது ஆள் வந்து போறாரு. இதனால தமிழ்நாட்டுல மாற்றங்கள் வரப்போதா? 2026 பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருதுல, ரைட் ஓகே நான் அது உங்ககிட்ட நான் எடுத்துக்கிறேன். கட்சியோ அதன் சார்ந்த கூட்டணி வேட்பாளரோ ஈரோடு கிழக்கு வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தி வரும். கேள்வியா இருங்க அப்படியே இருங்க. நான் முதல் சுற்று கருத்தை நான் நீங்க அறிஞர் அண்ணாவுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிட்டனால நான் முதல் சுற்று கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அப்படியே இணைப்பில் இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள், அதாவது சீமான் அவர்களுக்கு விமர்சனம் கொடுக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு திமுக வந்திருக்கிறதா? உண்மைதான். தலைவர் கலைஞரோட மகன் வந்து எவ்வளோ பெரிய அவர்களாம் பதில் சொல்லாமல் எதிர்கட்சி தலைவர்களாம் பதில் சொல்ல மாட்டார். இது அண்ணன் துரைமுருகனை வச்சு பதில் சொல்லுவார், இல்லைன்னா அண்ணன் நேரு வச்சு சொல்லுவார், இல்லை குறைஞ்சபட்சம் மாசு வச்சாவது சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு சீமானுக்கு பதில் சொல்ல சீமானுக்கோசம் இன்னைக்கு ஒரு மடல் வைக்கிற அளவுக்கு சீமா வந்து தன் கட்சியை முன்னேற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டென்ட் அப்படி தானே ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு இது ஒரு டெப்டி சிஎம் கூட சொல்லலாம். இவர் வந்து அவர் சீமானுக்கு நிகராக இன்னைக்கு வந்து அவரை ஏற்றி விடுறத பார்த்தா எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ விஜயகுமார் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? சீமானை வந்து மறைமுகமாக திமுக வளர்த்து விடுதுன்னு. இல்லை, இவங்க தான் களத்திலே இல்லையே. விஜயகுமார் களத்தில் இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர் எதிர்க்க நிறுத்தி தானே ஆகணும். இதில் யாராவது களத்துக்கே வராதவங்க இதை பற்றி பேசலாமா? ஒரு தேர்தல் போகிறால ரைட் ஏதோ காரணத்தில் இதே 2026 இதே மாதிரி தான் இதே ஆளுங்கட்சி திமுக தான் இருக்கும். 26 இதே மாதிரி இவங்க விட்டுட்டு ஓட்டுவாங்களா எலெக்ஷனை? கண்டெஸ்ட் பண்ணணும் தான். நான் என்ன கேட்குறேன், சீமான் அவர் எடுத்த விஷயத்தை அவரை இன்னைக்கு வந்து எல்லா மீடியாவும் சீமானை பற்றி பேச வச்சார். அது தப்பாக ரைட்டான அது விவாதத்துக்குள்ளே நான் வரல. ஆனால் அட்டென்ஷனை வந்து அவர் பக்கம் திருப்பிடாரு. இன்னைக்கு திமுக கூட இல்லாத ஒரு அட்டென்ஷன் பார்வை வந்து ஏதோ ஒன்று அவரோட அது வந்து ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். இத்தனை மீடியாவும் இத்தனை தலைவர்களும் சீமானை பற்றி இன்னைக்கு அகில இந்தியா லெவலில் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு அவரை வளர்ந்துருக்காரு. நீங்கள் தான் இடத்துலையே இல்லையே விஜயகுமார். எடப்பாடி பற்றி பேசலன்னு ஏன் வருத்தப்படுறீங்க? அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? சரி, சீமானை பற்றி பேச நீங்கள் இதுக்கு கைது பண்ணு, சீமானை கைது பண்ணு ஒரு போராட்டம் நடத்தலாமா? எடப்பாடி ஏன் பண்ண மாட்டாரு? இவர் கேட்குறாருல, ஏன் கைது பண்ணல? அந்த அம்மா யாரோ ஒரு கஸ்தூரி அம்மாவெல்லாம் கைது பண்ணிங்க உடனே சீமானை ஏன் கைது பண்ணலன்னு கைது பண்ணி அது ஒரு சிம்பத்தி ஓட்டாக மாறணுமா? எப்போ பண்ணணுமோ அப்போ பண்ணுவாங்க திமுக. சரி, நீங்கள் ஆதங்கம் பண்ண நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிக்கு தார்மீக பொறுப்பும் உரிமையாக இருக்குதா இல்லையா? போராட்டம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டீங்க? சரி, ஈரோடு உங்களுடைய எடப்பாடியோட பக்கத்து தொகுதிங்க. ஆமாம், பேரலல் தொகுதி. இந்த பக்கம் தெருவில் இந்த பக்கம் எடப்பாடியில் வரும், அந்த பக்கம் ஈரோடு கிழக்கு வரும். அப்படி இருக்கிற தொகுதியில் எடப்பாடி கொங்கு மண்டலத்தில் கொங்கு ஓட்டு எங்களுக்கு தான் 100% நாங்கள் கொங்கு ஓட்டு ஜெயிப்போம்னு சொன்னவங்க நீங்கள் ஏன் நீங்கள் வந்து வெற்றி தோல்வி சகஜம்பா, நான் இல்லைன்னு சொல்ல, அம்மா கூட தோத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல, ஏன் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கே மறுக்கிற? இப்போ சீமானுக்கு மறைமுகமாக இபிஎஸ் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லை திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாரா? இபிஎஸ்க்கு தான் கட்சி மேலே தொண்டருக்கு மேலே நம்பிக்கை இல்லைங்க. பொதுமக்களும் அவரை கைவிட்டுட்டாங்க, தொண்டர்களும் கைவிட்டுட்டாங்க. எதை நம்பி அவர் நிற்பார்? அன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருந்தார், +2 ஃபெயில் ஆனவங்களாம் பாஸ் இருந்தார், நகைகளோட தலை என்னென்ன வாய்க்கு வந்ததெல்லாம் அன்றைக்கி சொன்னார். அதனால் அந்த 65 எம்எல்ஏ வந்தாங்க. சரி, அதில் இப்போ 6 பேர் இல்லை, அது வேறு விஷயம். இந்த தருணத்தில் அவர் எதை நம்பி போய் நான் என்ன கொடுப்பேன்னு சொல்ல முடியும்? அப்போ அவர் தன்னிலையுமே பயமாயிருச்சுன்றீங்க? நம்ம தன்னிலை உணர ஆரம்பிச்சிருக்காரு. சரி, அது வரைக்கும் பாராட்டணும். இன்றைக்கி நம்ம அது இதுக்கு முன்னாடி இது மற்றவங்க சொல்கிறதா கேட்டுருந்தாரு. இப்போ நம்ம நின்னா வந்து போன வாட்டி வாங்கின அந்த 44,000 சில்லற ஓட்டு கூட இந்த வாட்டி வராது. அப்போது அந்த இடத்த வந்து சீமான் ஈரோட்டில் பிடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல நீங்கள் டெஃபினட்டாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்.
போன வாட்டி வாங்கின 10,857 ஓட்டில் விட இந்த வாட்டி கூடுதலாக ஒரு 10,000 ஓட்டு வாங்குவார். ஆனால் டெபாசிட்டை காலி பண்ணுவதற்கு திமுக டெபாசிட்லாம் இல்லை, ஒரு விஷயம், அவர் டெபாசிட்லாம் வாங்கிட்டாருங்க. இந்த தேர்தல் தனி ஒரு அதான் தனியாக கண்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அப்பயே மக்கள் மத்தியில் பரவாயில்ல, இளைஞர்கள் மத்தியில் அவர் வந்துட்டார். ஏன் இன்னைக்கு ஏன் இன்னொரு விஷயத்தை பேசவே மாட்டேங்க? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவ கட்சி இருக்குல்ல, அவர் இவர் விஜய் நின்று இருக்கலாமே. இல்லை, அவர் ஓப்பனாக அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 2026 தான். இல்லை 2026 முன்னாடி நின்னா பை எலெக்ஷன் அதிமுகலாம் நிற்கலையா? புரட்சி தலைவர்லாம் பை எலெக்ஷனில் இல்லை நான் ஏன் நிற்கிறோம் தான் கேட்குறேன். உங்களுக்கு தான் தொடர்பாக இருக்கிறேன், நின்று இருக்கணுமா இல்லையா? விஜயா களத்தில் இறங்கி இருக்கணுமா இல்லையா? அப்போ உங்களுக்கு திமுக பார்த்து ஒரு பயம் இருக்குது இல்லை? அந்த பயம் அண்ணன் சீமானுக்கு இல்லைல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது சீமான் வந்து விஜய் கூட பெரிய ஆளுன்றதை நிரூபிச்சுட்டார்ல. இந்த களத்தில் யார் களமாடுறாங்க அவன் தான் வந்து தலைவராக வர முடியும். வெற்றி தோல்வி சகஜம். நீ அதை பார்த்து 5 ரூபா நீ எப்படி தாவாய்க்கா எப்படி நீ தலைமை பொறுப்புக்கு வர முடியும்? சரி, வெற்றியா தோல்வி நீ நின்று ஜெயிச்சு காமிக்கிற சந்தர்ப்பம் இல்லையா? நான் அதை முதல் சுற்று கருத்தாக இருக்கிறேன். திரு செங்கை பத்மநாபன், அதாவது நம்ம ஆவின் வைத்தியநாதன் சார் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, களத்தில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்ல ஒரு தலைவர். தாவேக்கா வந்து ஏன் கண்டஸ்டன் பண்ணக்கூடாதா அப்படின்றப்போ திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறாரு. என்னைக்கு நிற்கிறா சொன்னாரோ அன்னைக்கே வந்து அவர் டெபாசிட்டை தான் தாண்டி தான் வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் தலையா, 3 பேர் சொல்லுங்கள். சார் சொன்னார், இபிஎஸ் முன்னாள் அதிமுக நிர்வாகின்னு அறிமுகப்படுத்தினீங்க. இபிஎஸ்ன்னு சொல்கிறாரு, சீமான் அவர்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு வைத்தியநாதன் சார் வந்து சூப்பர் ஸ்டார்ன்னுட்டாரு. சூப்பர் ஸ்டார் நந்தகுமார் சார் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் கிட்ட கை குறுங்கி நின்னது அவர் பார்க்கல போல இருக்கு. 16% எடுத்தா டெபாசிட் வரும், டெபாசிட் வந்து அவர் சூப்பர் ஸ்டாரு, பெரியாரை வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி அவருக்கு இந்த அளவுக்கு அவர் வந்து இந்த மேடையில பேசுறாருன்னா அது காரணமே அடிப்படையில் பெரியார் தான். ஏற்கனவே 6% வாக்கு அவர் வச்சிருக்காரு. இப்போ 10% வாக்கு அவருக்கு வரப்போகுது. எந்த வரைக்கு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்களே, பிஜேபிக்கு 10% வரும். அண்ணாமலை ஜால்ரா போடுறாரு, இவருக்கு அவர் ஜால்ரா, அவருக்கு இவரு ஜால்ரா. 50 ஆண்டு காலம் பெரியாரை யார் விமர்சிக்கின்றார்களோ அவர்களுடைய வாக்கு அவருக்கு போகுது. அந்த 2 சேர்றதுனால அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரா, சீமான் அண்ணன் ஆயிடுவாரா, இல்லைன்னா திமுகவை வீழ்த்திடுவாரா? யாரை சார் வீழ்த்துறது? அதே சமயத்தில் தேர்தலில் நிற்கிறது நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா இல்ல மறைச்சு பேசுறீங்களான்னு தெரியல. அவர் நிற்கிறது திரள் நிதி. அத நான் சொல்லல, தமிழ்நாடு முழுக்க 37 38 மாவட்டத்திலையும் பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள் நிர்வாகிகள் மட்டும் இல்ல, அவருக்கு வாக்களித்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இவர் காசு கோசாலு, இவர் முதல்ல ஒரு திராவிட, இவர் ஒரு திராவிடர் செந்தமிழன் சொல்றதே தவறு. 5000 வருஷம் பத்தி பேசுறேன், 4000 வருஷம் பத்தி பேசுறேன், 300 வருஷத்தை பத்தி பேசுறேன், 500 வருஷத்தை பத்தி பேசுறேன். உங்க தாத்தானுடைய அப்பா 100 வருஷ கதையை சொல்லி நீ மலையாளி தெரிஞ்சிடும். நான் உங்களை ஏற்கிறேன், திராவிட சீமானை ஒரு இந்தியனாக ஏற்கிறேன். பித்தலாட்டம் செய்யும் சீமானை எவ்வாறு நாம் போற்றுகின்றோம் என்பது எனக்கு புரியல. அவங்களுடைய திரள்நிதி வாங்கல, அது நம்ம எதுக்கு? ஏன்னா கட்சி திரள்நிதிக்கு நிக்கிறார், நம்ம சொல்ல சார், அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க அவங்க கட்சி நடத்தணும். திரள்நிதி நடத்தி வாங்குறது எதுக்கு? கட்சி நடத்துறதுக்கு, தன்னுடைய 20 லட்சம் கட்சி பையனை படிக்க வைக்கிறதுக்கும் இவருக்கு இருக்கிற சீரியல் 1 சீரியல் 2 சீரியல் 3 அவங்க எல்லாம் போய் விஜயலட்சுமிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கல சார். இல்ல நான் முடிச்சிடறேன் முதல், இல்ல நான் என்ன சொல்றேன், இல்ல நான் முதல் கருத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விவாதம் பண்ணிக்கலாம். நான் மறுக்கல. திரள் நிதி அவங்க போய் ஜீவனாம்சம் கொடுக்கல கட்சி நிதியில. விஜயலட்சுமிக்கு 50,000 மாசம் அது பிளாக்ல ஓடுது. சார் ஒரு நிமிஷம் சார், நீங்க பெரியாருடைய பர்சனல்ல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது பர்சனல் தெரியலையா? இப்பதான் உங்களுக்கு பர்சனல் தெரியுதா? தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க வந்து என்னுடைய அப்பாவை நீ நல்ல ஆத்தாளுக்கு போறதுக்கு நல்ல தகப்பனுக்கு போறது என் பெருமை பத்தி பேசும்போது உன் பெருமை பத்தி பேசி ஆகணும். ஒருத்தர் சொல்றாரு உங்க சகோதரனுடைய தந்தை உன் சகோதரன் இல்லைன்னு. அப்ப நீ யாரு? ஒரு மேதகு பிரபாகரனுடைய அண்ணன் பையனை என்ன எப்படிப்பட்ட அவனுடைய தாயை விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு பேச்சு. அது சிங்களத்துல இருந்து ஒரு தாய் பேசுறா. அவருக்கு நாங்க பாத்துக்கிறோம் எங்க களத்தை, நீங்க உங்க தமிழ்நாட்டினுடைய ஆதரவு கொடுங்க. ஒற்றை சீமான் வேண்டாம். அந்த ஆளால எங்களுக்கு பேர் கெட்டதா, எங்களை கொச்சப்படுத்துறதா மிச்சம். யாரு சொல்றது? நீங்க நானும் பேசல. பாதிக்கப்பட்ட எல்டிடி சார் 2-3 நிமிஷம் தான் சார் பேசி. இல்ல நான் உங்களை நிறுத்த சொல்லல, டிபேட்குள்ள பெரியாருடைய விமர்சனம் சீமானுக்கு அங்க வந்து சறுக்களை கொடுக்குமான்னு தான் கேட்பேன். நான் ஒன்னே ஒண்ணு, பெரியாரை பேசி எந்த ஒரு கொம்பனும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பற்றதில்லை. இன்றைக்கு பெரியார ராஜஸ்தான்லயும்
பீகார்லயும் மகாராஷ்டிராலையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். எந்த ஊர்ல இருக்கீங்க? ராஜஸ்தான்லயும் மகாராஷ்டிராலையும் கேசல. என்னங்க ஆந்திரால தெலுங்கானாலாம் நான் என்ன சொல்றேன், ஏங்க தயவு செஞ்சு வைக்கம் பெரியார் அதெல்லாம் கொண்டாடலன்னு சொல்லாதீங்க. மாநிலத்தை தெலுங்கானத்தை ஆந்திராலையும் யாரும் கொண்டாடலையே பெரியார. யாரு சார் கொண்டாடலன்றது? யார் சார் சொன்னது? தயவு சமூக நீதி எவெல்லாம் கடைபிடிக்கிறானோ இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் பெரியார கொண்டாடுறதுக்கு தான் சமம். பெரியார் இல்லைன்னா நான் கழிஞ்சிடும் சார். அவரே என்ன சொல்லிருக்க, சீமானே ராமநாதபுரத்துல நான் அரை நிர்வாணத்தோட கைனில இருந்திருப்பேன், இன்னைக்கு இங்க வந்து நான் எடுக்கிறேன்னா காரணம் ஒரே காரணம், ஒற்றை காரணம் பெரியாரு. அவருடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கு நான் அடிமையாக இருப்பேன், அவருடைய விசுவாசம் இருப்பேன்னு சொன்ன அது நல்ல வயா நார வயா. அதனால் தயவு செஞ்சு பெரியாரை விமர்சனம், மறைந்த தலைவர்களை விமர்சனம் செய்வது மிகப்பெரிய தவறு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? விஜயலட்சுமி கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் கொடு. நீ அதுக்குள்ள வந்து பெரியார பேச வந்துருவேன். சரி, அப்போ நான் உன்னுடைய மனைவி 27 வயசு வித்தியாசம் இருக்கும்போது பெரியார் அது ரைட். ஓகே, அது ரைட். ஓகே, அதை நீங்க சொன்னது அதை கருத்தா வச்சுக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய இரண்டாம் சுற்று தொடக்கத்தினுடைய ஒரு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது இப்போ ஸ்டாண்டர்டா சாலிடா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு கண்கூட எழுதப்படாத விதி. பை எலெக்ஷன்னா அதனுடைய தொன்று தொட்டு பார்த்தோம்னா எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தது சரியா தவறா? மிக மிக தவறு. அவரு ஜெயலலிதா அம்மையார் வந்து மார்கழி மாசம் இல்லைங்க பனி மாசம் ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. இந்த அதிமுக இப்ப இருக்காங்க விஜயகுமார் அந்த கோஷ்டியும் அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு மே மாசம் கத்திரி மாசத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்காங்க. அவ அந்தமா புறக்கணிச்சுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. இந்த தேர்தலை போய் புறக்கணிக்கலாமா? அவர் அருமையா கேட்டாரு. தேர்தலை களங்கண்டு இருக்கணும். உங்களுடைய என்னங்க 234 பூத்துங்க, உங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், உங்களுடைய மாநில பொறுப்புல இருக்கிறவங்க, வருகின்ற தேர்தலில் வாக்கு சீட்டு கேட்க போறவங்க ஒரு பூத்துக்கு ஒருத்தர் போட்டு நிக்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வாக்கு அவங்களுக்கு போயிருக்காது இல்லங்க. அப்போ ஒரு ஆவின் வைத்தியநாதன் சொன்ன கருத்தை ஏத்துக்கிறேன். அவர் வந்து பயப்பட தொண்டர்களே அவர் நம்பல, கட்சி நிர்வாகி நம்பல, அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரே ஒன்று அந்த அளவுக்கு அவர் சிறந்த முதலமைச்சரா வந்திருக்காரு, மந்திரியா வந்திருக்காரு. அந்த தலைவர் பாங்க இல்லையோன்றது எனக்கு சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வயது என்ன, அவர் வயது என்ன, அவர் அனுபவம் என்ன, என்ன அனுபவம் இருந்தாலும் அந்த கருத்து என்னன்னா, அவர் மக்களை நம்புற அதெல்லாம் நம்பலன்னு சொல்ல. ஒரு 10 தேர்தலை தோத்துட்டோம், 11 தேர்தலை தோத்துட்டோம், உடனே ஒரு விமர்சனம் வரும், தொடர் தோல்வி 12 வரும். நீங்க எந்த தோல்வி அடைஞ்சாலும் காலையில தோத்தீங்க, மத்தியானம் தோத்தீங்க, சாயந்தரம் தோத்தீங்க, அது என்ன கணக்கு? ஒரு பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு அப்புறம் அடுத்த சட்டமன்றம் வரல. அந்த சட்டமன்றத்து 5 வருஷத்துக்குள்ள நீங்க 20 தடவை தோத்தாலும் ஒரு தடவை தோத்த மாதிரி தான். இவர் சொன்னாரு அதை பண்ணி இதை பண்ணி 65 சீட்டு வாங்கிட்டாரு. ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி, ஓரளவுக்காவது ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன சொல்றேன்னா, அவங்க தோத்தது 3% வாக்கு வித்தியாசத்துல சார். அது தோல்வியே அல்லங்க. அதிமுக முதல்ல அவங்க தோக்கலன்னு தெரியல, அதனாலதான் இவ்வளவு பெரிய விளைவு. 40 சீட்டுக்கு மேல 100 சீட்டு, 200 சீட்டு, 200 எண்ணிக்கை, 1000 எண்ணிக்கை, 1500 எண்ணிக்கையில தோத்தாங்க. மிகப்பெரிய ஆளுமையை காமிச்சார். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பரன்ஸ் தாண்டி மோடியினுடைய எதிர்ப்பை தலையில சுமந்துகிட்டு 3% தோக்குறாருன்னா அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். சீமான் சூப்பர் ஸ்டார் இல்ல, சீமான் அண்ணன் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அவரு களம் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன அழகா பிளான் பண்ணாரு. மண்ணின் மைந்தனா இருக்கிற பெரியார அங்க வீழ்த்து. அவர் சொல்றாரு, ஒரு வாக்கு நான் அதிகம் எடுத்துட்டேன்னா, இவர் சொல்ற மாதிரி அதிகம் டெபாசிட் வாங்குறோம் எப்படி பேசணும்? 40,000 60,000 வாக்கு இருக்கு திமுக எடுத்தது போக. அதுல என்ன களம் கண்டு இருக்கணும்? எனக்கு மீதி 30,000 வரும் 40,000 வரும் சொல்ல. ஒரு வாக்கு வாங்கிட்டா நான் பெரியாரை வீழ்த்தி தான். யாரு இந்த ஆளு? நான் சொல்றது, நீ முதல்ல போய் விஜயலட்சுமி வீழ்த்து, அதுக்கப்புறம் பெரியார் வீழ்த்து. ஓகே ஓகே. திரு தமிழ்தாசன், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், தாவேக்காவாக இருக்கட்டும், அங்கே வந்து களம் கண்டிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து திமுகவை பார்த்து பயப்படுகிறார்கள், அதனால தான் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்கிறீங்களா? பொதுவாக ஒரு எதிரி என்று இருப்பாங்கனால் அது வந்து சந்திப்பதற்கு களத்திலே வந்து வரணும். அப்போ தான் அது பொதுவாக அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் வந்து தாங்கள் வைத்திருக்கிற இயக்கத்தையோ அல்லது ஒரு கட்சியையோ நகர்த்த முடியும். இப்போ திமுக பலமான கூட்டணியோடு அசுர பலத்தோடு இருக்கிற பார்த்து பயப்பட நீங்கள் பேசப்படுகிற தலைவராக ஆகிட்டாரு சீமான்ங்கிறீங்க, திசை திருப்பிட்டாரு அப்படிங்கிறீங்க. இருங்கய்யா, அதை நான் சொல்கிறேன்ல, அதான் பேசப்படுகிற தலைவராக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க நண்பர்கள்லாம் அதை சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து சீமான் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு இவர் கூட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்படி சொல்கிறதுனாலே பேசப்படுகிற தலைவர் ஒருவரை பேசப்பட்டால் அவர் பெரிய தலைவரா? இந்த அதாவது நீங்க தான் கைது பண்ணி
96களில் அவர் அதுதான் சொல்றேன், பேசப்படுகிறனாலே ஒரு தலைவரா? அவர் வந்து பிணையில வரலையா? ராமேஸ்வரம் போராட்டத்துக்கு போகும்போது எழுதியே கொடுத்திருக்காரு பிணை, இனிமே நான் இப்படி பேச மாட்டேன், நடந்து கொள்ள மாட்டேன் எழுதி கொடுத்தானே வெளியே வந்திருக்காரு. சரி, பேசப்படுகிற தலைவர் என்றால் ஹிட்லர் பெரிய தலைவராக இருக்கணும். பேசப்படுகிற ஒரு தலைவர் என்றால் முசோலினி, இத்தாலியினுடைய முசோலினி பெரிய தலைவராக இருக்கணும். பேசப்படுகிற தலைவராக இருந்தால் காந்தியை சுட்ட கோச்சே தான் மிகப்பெரிய தலைவராக இருந்துக்கணும். அவன் பேசப்பட்டவன் இல்லையா, விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டானா இல்லையா? சரி, பேசப்படுகிற தலைவர்கள் என்றால் காந்தியை வந்து ஏற்றுக்கொள்கிறார்களா அல்ல கோச்சையை ஏற்றுக்கொள்கிறார்களா? காந்தி தான் பேசப்படும் தலைவராக இருக்கு வரைக்கும். அவர் தானே நம்மளுடைய, நான் சொல்றது இப்ப நீங்க சொல்றது இது திசை திருப்புறீங்க. இப்ப வந்து அவர் பேசப்படுற தலைவரா இருக்காரு, பேசப்படுற சீமானன் தான் பேசுறாங்க, சீமான் கோச்சையும் தான் பேசுறாங்க, கோச்சையும் தான் பேசுறாங்க, காந்தி சுட்ட கோச்சையை. சரி, ஹிட்லர் தான் உலக போரை கொண்டு வந்த போது 2ஆம் உலக போர்ல ஹிட்லர் பேசுறாங்க, முசோலினி பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இது பேசப்படுவதாலே ஒரு தலைவரா அதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. காகம் கத்திக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் காக்கா கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய அதை பத்தியே பேசிட்டு இருக்க முடியுமா? குயிலினுடைய பாட்டை தான் கேட்கிறான், கிளியினுடைய கிச் என்று சொல்லக்கூடிய அந்த ஓசையை தான் கேட்கிறான். அதனால எது சிறந்தது என்பது நடவடிக்கையின் மூலம். சரி, நான் இப்பொழுது திமுகவை பேசுவது என்பது மட்டுமல்ல, பெரியாரை பேசப்படுகிற பொருள் ஆக்கியிருக்காங்களே, பெரியாரை விமர்சனம் பண்றாங்களே. நான் பெரிய அதாவது மாறுதல் களம் கண்டிருந்தால் ஏற்கனவே குற்றம் விலைவாசி அத்தனையும் பெரிய ஒரு மிராக்கலா இருக்கும். தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி எடுக்க ஒரு வாய்ப்பாக குரல் வந்து ஒருமித்து போகுதா? ஒரு திசையில் போகுதா? கிடையாது. பெரியாரே குரு என்கிறார், பெரியாரின் தலைவர், அவருக்காக நான் வந்து நாடு முழுக்க பிரச்சாரம் போறேன், அதான் என் வாழ்நாள் கொள்கைங்கிறார், படத்தை வச்சுக்கிட்டு அவர் மாறுகிறார். அடுத்து வந்து கிருஷ்ணன் மிகப்பெரிய பரமாத்மாங்கிறாரு. கிருஷ்ணன் வந்து பொண்ணுகளை வந்து அவருடைய சேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போன அவன் எப்படா கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கொள்கை எடுத்துட்டா அந்த கொள்கையில இருக்கணும். ஈழத்தமிழர் பிரச்சனை பேசிவிட்டு வேற பிரபாகரனை கொண்டாடுற தலைவன் என்னுடைய தலைவன்கிற பிரபாகரனுக்கு எதிராக பல்வேறு இப்ப என்ன ஈழத்திலிருந்து வந்தவர்கள் பிரபாகரனுடைய போராணியில் இருந்தவர்கள் இவரை விமர்சனம் செய்கிறார்களா இல்லையா? இவர் சொல்வது அத்தனையும் சொல்றாரா இல்லையா? வீரலட்சுமி எதற்கு சவால் விட்டார்? வீரலட்சுமி உங்களால சந்திக்க முடியுதா? நீ போருக்கு கூப்பிட்ட, வா நான் இடம் பிடிக்கிறேன், நேரம் கொடுத்து சந்தமா நான் இந்த இடத்தை காட்டுறேன், வா இந்த இடத்துல சந்திப்போம், இடத்தை காட்டியிருக்கேன், மல்யுத்தத்துக்கு என் கணவர் இறங்குவார் என்று சொன்னாரு. வீராதி வீரர் என்ன ஆனார்? சரி, இந்த அம்மா கேக்குதே விஜயலட்சுமி, அவர் என்ன ஆனார்? ஏன் கைது செய்யப்படவில்லை என்பதற்கு காரணங்கள் இருக்கு. ஒரு சட்டத்தினுடைய அணுகுமுறையில எப்படியும் வந்து குற்றம் செஞ்ச கைது செய்யப்படுவார்கள், அதுல இருந்து மாற்றம் கிடையாது. காலம் இருக்கு, இடைவெளி என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஒருவேளை சீமான கைது பண்ணிட்டா அவங்க சொல்ற மாதிரி ஈரோட்ல வந்து அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாரா? அந்த கணக்கெல்லாம் வந்து நீங்க போடுவது அல்லது அரசியல் கணக்கு ராஜதந்திரம் வெல்திறன்ங்கிறது சொல்ல. ராஜாவுடைய நடவடிக்கை என்ன? ஒருவர் எப்பொழுது தலையை வெட்டுவார் என்று ஒன்று இருக்கு, சரி, எப்பொழுது சிறையில் தள்ளுவார் என்று இருக்கு, இதெல்லாம் வரலாறு. ஆனாலும் அரசியலில் எப்பொழுது கணக்கு தீர்க்கப்படும் இருக்குல்ல, ஒருவருடைய கணக்கு எப்படி வரும் அப்படின்னு இருக்கு. அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் குற்றம் செய்தவர் என்று சொல்லும் போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கு, சுமத்தப்பட்டிருக்கு. இல்ல, கஸ்தூரி ஒரு அவதூறான கருத்தை சொல்லிட்டாருன்றவன உடனே வந்து தனிப்படை அமைச்சு வந்து தேடுறீங்க. அந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க பாப்பீங்க. கஸ்தூரியை கைது செய்தவர் அவரை கைது செய்த அவர் செய்த அளவுக்கு விவரம் தெரியல. ராஜாவை ஏன் ராஜா கைது செய்யல என்றெல்லாம் பலது நீங்க சொல்லுவீங்க. ஆனாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு, அவர்கள் போய் அதாவது ஏற்கனவே நீதிமன்றத்தில் போய் தடையானை அல்லது அந்த வழக்கு பதிவு செய்து அதற்கான போய் என்னென்ன பேசணுங்கிறது இருக்கு. நான் வழக்கறிஞர் என்ற முறையில் சொல்றேன், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்றைக்கு இருந்தாலும் குற்றத்தின் அடிப்படையிலே அவர்கள் கைது செய்வது, சிறைக்கு அனுப்புவது நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை. அதே நேரத்தில் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அது நிர்வாகத்தினுடைய முடிவு, ஆளுநருடைய முடிவு. எந்த அது நீங்க சொல்றீங்க, உங்களுடைய கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லைன்னா அவர் செய்கையில இருந்து எல்லாமே அவருக்கு வெளிச்சத்துக்கு வந்தது. அரசியல் கணக்கு என்று ஒன்று இருக்கிறது, அதற்காக திமுக காத்து கொண்டிருக்கிறது. அரசியல் கணக்கு எப்பொழுதும் தீர்க்கப்பட வேண்டியதுதானே. அதுக்காக தவறு செய்பவர்கள் தப்பிக்க முடியாது.
தவறு செய்வர்கள் எவரும் தப்பிக்க முடியாது. அது எந்த இடத்திலும் எப்பொழுதும் அது வந்து கைது செய்யப்பட வேண்டிய நேரம் வந்தா கைது செய்யப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். சட்டம் தன் கடமை செய்யும். அது வந்து எந்த இதுவும் இல்ல. விஜயலட்சுமி சிசு ஒரே ஒரு நொடி தலைவர். சிசு கொலையை சொல்லும்போது அவர் சொன்னாரு, சீமான் விஜயலட்சுமி பத்தி பேசாம இருக்க முடியுமாங்க? திராவிடன்னா பெரியார் எப்படிங்க தவிர்த்து பேச முடியும்? சிசு கொலை சொன்ன உடனே அவரு காங்கிரஸ் விட்டு விலகினா என்னுடைய தமிழ் தேசத்தை போய் அணுக வைப்பேன்னு சொன்னவர் தானே அவரு. ஒரே ஒரு கத்து வெடிகுண்டுங்கிறாரு, இது வெங்காயங்கிறாரு. வெங்காயத்துக்கு என்ன இருக்கு? வெடிகுண்டை வந்து நாங்க வெடிகுண்டுங்கிறாரு. ராஜீவ் காந்தியை கொலை செய்தோம், நாங்க கொலை செய்தோங்கிறாரு. அது செய்த சொல்றதெல்லாம் சரியா? இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை பேலட்டா புல்லட்டா என்றால் அண்ணா மிக அழகா சொல்லியிருக்கிறார். நாங்கள் பேலட்டு மேல் தான் நம்பிக்கை உடையவர்கள், புல்லட்டு என்ற துப்பாக்கி மேல் நம்பிக்கை இல்லை. ஓட்டா வேட்டா என்றால் வேட்டு மேல் நம்பிக்கை இல்லை. ஓட்டு முறைகள் தான், ஜனநாயகத்தின் மேல் தான் எங்கள் நம்பிக்கை. அதனாலதான் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம். அது நடவடிக்கை எப்பொழுது பாயும் என்பது அவருடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் நிறுத்தப்படுவார்கள் என்பது உறுதி எல்லோருடைய கருத்தும் தான். திரு ஆவின் வைத்தியநாதன், உங்கள்கிட்ட இரண்டாவது சுற்றுல வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, என்னதான் வந்து சீமான் அவர்கள் வந்து பண்ணாலும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அவங்க தேர்தலில் நிற்கலைனாலும் சீமானால அங்கே வந்து கால் வச்ச முடியாது. ஒரு ஓட்டு வாங்கினா கூட நான் ஜெயிச்சது போல அர்த்தம் சொல்றாங்க. எல்லாரும் நீ கச்சை கட்டி திமுக பார்த்து பயப்படுகிற போல சீமானை பார்த்து பயப்படுறாங்க. அண்ணன் சொல்றாரு, தளபதி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பன்னின்னு சொக்காலாம் கட்சி சட்டமன்றத்துக்கு வெளியில் வரலையா? வந்தாரா இல்லையா? அது பேர் அரசியல் இல்லையா? சீமான் தான் இப்போ அரசியல் பண்றாரு. அப்போ இவங்க பண்ணது என்னவா? அவிலாம் பண்ணாங்க. இதே அரசியல் தானே பண்ணீங்க அன்னைக்கு. சீமா அரசியல் பண்ணதான் இல்லை இருங்க, நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் நிறைவான சுற்று வரும்போது நீங்கள் அன்றைக்கி சக்கா பண்ணிலாம் கீழ்ச்சின் தானே வந்தீங்க சட்டமன்றத்தில். நீங்கள் கீழ்ச்சின் வந்தால் வேறு. அவர் என்ன சொன்னார்ன்றதே உள்ள வாங்காமல் கட்டன் பேசோட எல்லாரும் அவர் என்னன்னா கைது பண்ணு, அவர் என்னன்னா கைது பண்ணுன்றீங்களே. பெரியார் சொன்னாத அவர் மறைச்சி இல்லை சொல்லாததை அவர் ஏதாவது சொன்னாரா? அவர் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறாரு. இல்லை ஏங்க நீங்கள் எல்லாம் இருங்க, நான் எல்லாம் நான் பேசி முடிச்சிடறேன். நீங்கள் எல்லாம் பேசி முடி, அவர் பேச போகிறா புரியுது. நான் சொல்லி முடிச்சிடறேன். பெரியார் சொல்ல அவர் சொல்ற கருத்து பெரியார் சொல்லாததே நான் கைது பண்ணுங்க. பெரியார் இவர் நிரூபிக்க முடியுமா? நீங்க கைது பண்ண மாட்டீங்க. கைது பண்ண மாட்டீங்க. பெரியார் சொல்லாததை சொன்னதாக சொல்வது என்றால் அவர் நிரூபிக்க தயாரா? இல்ல பொதுவாக போய் சொன்னா நீங்க ஏன் வாழ்க்கை காவல்துறை கைது பண்ணீங்க? அப்ப பாத்தீங்க சட்டம் இல்ல ஆட்சி முடிஞ்சது பாப்பீங்களா? நீங்க அவருடைய வழிமொழிறீங்களா? இருங்க நான் வழிமொழிறீங்களா? நீங்க அதிமுக சொல்றீங்களா? வேற ஒரு கட்சியின் சார்பா சீமான் காப்பீங்க. இந்த சீமான் ஆளு அதனால நாங்க சொல்றோம். இருங்க அதிமுக சார்பா சீமான் சார்பா இல்ல இல்ல அவர் பெரியார் பேசாத ஒரு ஆள் இல்லாதவங்க பத்தி எப்படி பெரியார் அதுக்கு ஆள் இல்லாதவங்க இதுல பேசவே கூடாது, விவாதிக்கவே கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆள் நீங்க கூட்டி சீமான் கட்சி இருங்க நீங்க பேச வழி விடுங்க. நீங்க பேச போறாங்க அமைதியா தானே இருந்தோம். நாங்க சொல்றோம், நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க சொல்றதுங்க நீங்க ஏதா முடியாது. சட்டை கேக்கலையா? சேலைய கட்டி வரலையா? ஜானி துரை இல்ல துரை இல்ல கலச்சிட்டு வரலையா? அமைச்சர் துரை துகில் இருந்தாரு. போய் சொல்லலையா? இல்ல துகில் இருந்தாரு. நான் சொல்லணும் அதெல்லாம். நீங்க அப்படி இருந்தீங்க. ஆமா இல்ல நீ பாக்கலையா? எல்லாம் துகில் இருந்தாரு. படம் விடுறலையா? துச்சாதன் துரை முருகன் சொல்லலையா? நக்கலான விஷயம். நான் அப்புறம் வந்து நான் சொல்றது நீங்க சீமான் மேல சொல்றியா? உங்க விஷயத்துக்கு எல்லாரும் விஷயம் வாங்குங்க. இல்ல நடந்து போன விஷயத்தை நம்ம ரெண்டு பேர் சொன்ன விஷயத்தை நம்ம சீமானுக்கு மட்டும் பேசுறீங்களா? நம்ம நீக்கிறலாம். அது வந்து திரும்பப்படுகிறது. ஓகே ஓகே இல்ல நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இல்ல அத பெரியார் வந்து அவர் சொன்னாருங்கறத அவர் சொன்னாரு. அவர் இல்ல சீமான் பெரியார் வழிபடுறாரு. சீமான் அவர்கள் மேல வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்துல நான் வந்து ப்ரொசீட் பண்றேன். என்ன கைது பண்ணுங்க அப்படின்றாரு. அதான் நீங்க சேம் அதான் அவர் கேக்குறாரு. வழக்கு போடப்பட்டிருக்கீங்க. அண்ணாமலை பேசுறாங்க. அண்ணாமலை சொன்னா பாயறீங்க. அண்ணாமலை சொன்னா பிஜேபி பாயறீங்க. சீமான் சொன்னா பாயறீங்க. அப்ப பேர இருங்க. அண்ணா ஆளை க்ளோஸ் பண்ணி சரி சரி இருங்க. வழக்கு இருங்க சார். சரி சரி இல்ல நேரம் தரேன். கொதிக்கிறீங்க அப்படியே நேரம் தரேன். இருங்க சார் நேரம் தரேன் சார். அதுக்கு திராவிட பெரியார் இயக்கத்துல நீங்க இருந்திருக்கலாமே. தனி கட்சி அதுக்கு திமுக பிரிஞ்சு வந்தீங்க.
அங்கேயே இருந்துட்டு வரவன் தானே, அங்கேயே நக்க வேண்டியது தானே பெரியார் கிட்டியா? ஏன்னா இங்க வந்து நக்கிறீங்க? கேக்குறேன், யாரா தனி கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த வார்த்தை அனுமதிக்க முடியாது. இல்ல நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. இல்ல நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இல்ல 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 அந்த வார்த்தை திரும்ப பட்டிருக்கோங்க. பெரியார் சரியில் தானே தனி கட்சி ஆரம்பிச்சீங்க. தேர்தல் கோசம் வந்தீங்க. அப்ப பெரியார் கொள்கை உங்களுக்கு புரியல தானே? உங்களுக்கு அப்படியே தலை திருண்டா ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறேங்க. போய் இழுத்து அம்பத்திலிருந்து ஆளை வச்சு பேசுறீங்க. எல்லா இவ்வளோ நாளாக சீமானை பற்றி யாரும் பேசாதவங்க இப்போ எப்படிப்பா எல்டிடிலாம் வச்சு பேசுறீங்க? இல்லை இல்லை பெரியாருக்கும் எல்டிடிக்கு நாங்கள் சம்பந்தம். நான் கேட்குறேன் பெரியாருக்கும் எல்டிடிக்கு நீங்க எல்லாம் செட் பண்ணி பேசுறீங்க. செட் பண்ணி தான் நீங்க பேச வைக்கிறீங்க. இவ்வளோ நாளாக வராது. இல்லை வரலாறு பேசுங்க. சரி ரைட் நம்ம இன்னொரு பேசலாம். இவ்வளவு நாளா இதெல்லாம் எல்டிடில இருந்து வரல, கன்னடால இப்ப மட்டும் ஏன் வந்துச்சு? இப்ப மட்டும் ஏன் வருது? ஓகே ஓகே அவர் வந்து ஹீரோனா பண்றாருன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு நீங்க இவ்வளவு தீவிரம் நீங்க பண்றீங்க. திரு நந்தகுமார் இல்ல நான் வரேன் சார். இல்ல அவருக்கு பாய் போயிட்டு வரேன். இல்ல திரு நந்தகுமார் உங்கள்ட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஓகே ஓகே திரு நந்தகுமார் உங்களுடைய நிறைவான கருத்து. இல்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப நாளாவா ஆடியோ வரல. என்ன கேள்வி? இல்ல அங்க சீமான் அவர்களை பற்றியும் திமுக பற்றியும் ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியாரை பற்றி இப்ப மட்டும் பேசும் பொழுது திமுக ஏன் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு, தேர்தலை கண்டெஸ்ட் பண்றனாலயான்னு திரு ஆவின் வைத்தியநாதன் கேள்வி முன் வச்சிருக்கிறார். இல்ல இப்போ அதாவது பெரியாரே என்ன சொல்றாருன்னா எல்லாருமே என்னை விமர்சிக்கணுங்கிறார். அதாவது வந்து யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கண்ணியமா இருக்கணும். சீமானவர்கள் பேசின பேச்சுல வந்து அந்த செக் சம்பந்தமா அவர் பேசினதுக்கு மட்டும் எந்த விதமான சாட்சியங்களும் இது வரைக்கும் அவர் எதுவும் பொதுவெளியில வைக்கல. சாட்சி எங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னவங்களும் யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. கேட்கும்போது கூட கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, நாங்க அங்க வந்து கொடுக்குறோன்றாங்க. ஆனா அதை தவிர அவர் பேசின எல்லாத்துக்குமே வந்து சாட்சியங்கள் இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ அந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் வந்து சாட்சியங்கள் இல்லைங்கிறது இருக்கு. பெரியாரே என்ன சொல்றாரு, என்னையும் விமர்சனம் நம்ம ரொம்ப பேசிட்டோம். ஒரு விமர்சனம் வைக்கும்போது இல்ல நிறைய பேசிட்டோம். திரு நந்தகுமார், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன எதை சொல்லி காண்பிக்க போகிறது? ஆளும் கட்சிக்கு சாதகமா அல்லது சீமானுக்கு டெபாசிட் கிடைப்பதா? யார் அந்த சாரை பத்தி பேசுங்க. அது அதிமுக கிடைக்கும். இது வந்து அவரு பத்மநாபன் நினைக்கிறேன். அவர் பேசுறது அவர் நினைக்கிறத நம்ம பேசணும்னு அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. நம்ம ஒரு நெறியாளர் என்ன கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கு அதுக்குண்டான முறையான பதிலை தான் நம்ம சொல்லணும். சோ இந்த மாதிரி ஒரு தேர்தல்னு வரும்போது யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் திருப்பி சொல்றேன். ஆனா விமர்சனங்கள் கண்ணியமாக வைக்கப்படணும். பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா கூட இவர் யாரோ பெரியார வந்து விமர்சிக்கிறத அவரு கண்டிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவரே என்னை விமர்சிங்கன்னு சொன்ன ஒரு தலைவர். அனுமதிக்க முடியாது சார். இருங்க ஒரு நிமிஷம். இல்ல சார் அவங்க ஓபில இருக்காங்க. இல்ல திரு செங்கை பத்மநாபன் கொஞ்சம் அமைதியா இருங்க. டிபேட் யாரும் பேசாம அவரே ஒரு மணி நேரம் நீங்க பேச சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சார் நிறைவான கருத்து ஒரு வரியில, நிறைவான கருத்து ஒரே வரியில தெளிவா சொல்றேன். இது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல வந்து திமுக ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. திமுகவுடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சியை டெபாசிட் வாங்காம செய்யறது. நாம் தமிழர்களுடைய நோக்கம் இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. டெபாசிட்ட திருப்பி வாங்கிட்டாங்கனாவே, நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன்,
டெபாசிட் திரும்பி சீமானுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருந்தாவே Okay. சீமான் இன்னைக்கு அரசியல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா நன்றி பேசப்படுவாரு. நன்றி நன்றி அந்த நன்றி அளவுக்கு இன்னைக்கு வந்து சர்ச்சையான நன்றி சார், பேச்சுகள் நன்றி. அவர் பேசியிருக்கும் போது அவருக்கு டெபாசிட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி அங்க கிடைக்குமானால் அவர் அரசியல்ல சூப்பர் ஸ்டாருங்க. நன்றி சார். யாரும் மறுக்க முடியாது. நன்றி, இங்க நன்றி. இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம். நன்றி நன்றி. திரு நந்தகுமார், மன்னிக்கணும், திரு விஜயகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது அண்ணன் செங்கை பத்மநாபன் அண்ணன் சொன்னபோது சொன்னாரு, அதாவது இன்னைக்கு வந்துட்டு முன்னாள் அதிமுக முன்னாள் நிர்வாகின்னு தான் போடுறீங்க, இன்னைக்கு அவர் நாம் தமிழராகவே மாறிட்டாரு, நமக்கு முகவரியை கொடுத்தது விலாசத்தை கொடுத்தது இன்னைக்கு ஆவின் பத்மநாபன் வைத்தியநாதனாக வந்து அதிமுக கட்சி ஈரோடு ஈரோடு தேர்தலை பத்தி இல்ல, நான் நிகழ்ச்சியை நிறைவு பண்ணணும். நிகழ்ச்சியை நிறைவு பண்ணணும். முதல் சுற்றிலே பேச மாட்டீங்க. சார் ஒரே நிமிடம் சார். தொட்டான் பாஞ்சாலியை கெட்டான் துரியோதனன், தொட்டான் பெரியாரை கெட்டான் சீமான் என்று நாளை வரலாறு பேசும். நன்றி. சீமானை பேச வச்சு வேடிக்கை பார்க்கிறது திமுக திமுக திமுக. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அத்தனை அழைப்பாளருக்கும் ராஜ்செய்திகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குன்னா நம்ம முன்னாடி நம்ம நிறைவு பண்ணுறோம். நேரிலே பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும், பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ராஜ்செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை முன்வைத்தது அது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதையும் தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.